नमः शिवायेति शिवं प्रपद्ये, शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये, शिवात् परं नेति शिवं प्रपद्ये, शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये. நீத்தல் விண்ணப்பம் 10வது. பொழிகின்ற நின்தாள் புகுதப் பெற்று ஆக்கையை போக்கப் பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். அழி தேர் விளரி ஒளி நின்ற பூம்பொழில் உத்தர கோசமங்கைக்கு அரசே, வலி நின்ற திண் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே. போன பாடல்ல சொன்னார், விடுதலை கொள்ளி எறும்பு மாதிரி தவிக்கிறேன் நானு. ஒரு பக்கம் உலகத்தை நோக்கி என்னுடைய மனசு போய்கொண்டிருக்கு, ஒரு பக்கம் உன்னுடைய திருக்கழல்களை நோக்கியும் என் மனசு வரணும்னு ஆசைப்படுறது. அதனால எனக்கு நான் என்னுடைய நிலைமையிலேயே இல்லை, அது நீ எனக்கு காப்பாற்றணும், என்னை நீ காப்பாற்ற வேண்டும், நீ விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்ற. இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அழி தேர் விளரி ஒலி நின்ற. எப்பவுமே இந்த அடைமொழிகள் போடுறது அப்படிங்கிறது இவருடைய அந்த மேதா விலாசம் கவிதா விலாசத்தை காட்டக்கூடியதாவே இருக்குன்னு பாக்குறோம். நம்ம அழின்னு சொன்னா வண்டுன்னு அர்த்தம். அழி அப்படிங்கிறது அத சான்ஸ்கிரிட்லயும் அழின்னா வண்டுன்னு தான். அழி தேர் விளரி, விளரினா ஒரு மாதிரியான ஒரு ஓசை அந்த வண்டு பண்றது இல்லையா, அது எப்படி பாடுறதுன்னா அதுக்கு ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு ஓசை இருக்கான். அந்த வண்டு சிக்னல் கொடுக்கற மாதிரியான ஓசைகள் நிறைய இருக்கான். சக வண்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஓசைகள். இப்ப நமக்கு இருக்கிற பாஷை மாதிரி அதுக்கும் பாஷைகள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. நமக்கு அந்த பாஷை புரியலைனாலும் அதுல ஒரு வித்தியாசங்கள் வச்சிருக்க. சில பறவைகள் பார்த்தா கார்த்தால எழுந்த உடனே கூவுறது வேற மாதிரி இருக்கும், ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது கூவுறது வேற மாதிரி இருக்கும். பாஷை அதுகளுக்குள்ள ஒரு சமிக்ஞை இருக்கதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த ஒலியோட வித்தியாசத்துல பார்க்க முடியுது. அந்த மாதிரி இங்க தேர் அப்படின்னா ஆராய்ந்து அந்த ஒலியை கொடுக்கிறதாம். அந்த அழி அந்த அந்த இது இருக்கே, அந்த வண்டு இருக்கே, அது ஆராய்ந்து அந்த ஒலியை கொடுக்கிறதாம். விளரி ஒலி நின்ற. விளரி அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசமான ஒரு இசையை அது உண்டு பண்றது. அது எப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பூஞ்சோலைகள் நிறைந்த அந்த உத்தர கோசமங்கை, பூஞ்சோலைகளே அப்படி அந்த மாதிரியான வித்தியாசமாக ஒலியை எழுப்பக்கூடிய அழகழகான வண்டுகள் இருக்கக்கூடிய தேனீக்கள் இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சோலை அந்த உத்தர கோசமங்கைக்கு அரசே. இதெல்லாம் அவரை விழிக்கிறது எப்படி அவருடைய இடம். இது எல்லாத்தையும் பொலிகின்ற நின் தாழ் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று. பொலிகின்ற அப்படின்னு சொன்னா பொலிவுனாலே ஒரு ஒரு இது தேஜோமயமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். உன் முகப்பொலிவு ஏன் இப்படி இருக்குன்னுலாம் கேட்கிறாள். இதுல அந்த பொலிவு அப்படிங்கிறது பிரைட்னஸ் சொல்றது. பொலிகின்ற நின் தாள், இந்த 2 தாள்கள் ஏன் பிரைட்டா இருக்கு அப்படின்னா, அறிவு எப்பவுமே பிரைட்டா தான் இருக்கும் இல்லையா, அறியாமைதான் இருளா இருக்கும். தாள்கள் குறிக்கிறது அறிவைத்தானே, அதனால அறிவு எப்போதுமே பிரைட்டா தான் இருக்கும். பகவானை எந்த அங்கத்தை பார்த்தாலும் அது பிரைட்டா தான் இருக்கும். ஏன்னா சில பேர் சொல்லுவாள், நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பொண்ணோ பையனோ இருந்தா முடியெல்லாம் உடம்பெல்லாம் மூளடி அவனுக்கு அப்படின்பா, முடியெல்லாம் மூளம்பா. அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் அறிவு நிறைந்து இருக்கிறதுனால பகவானை எங்க சொன்னாலும் பிரைட்டா இருக்கும். இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷலா நம்ம தாள்களை இதுக்காகத்தான் சொல்றோம், திருக்கழல்களை சொல்றது இந்த விஷயமா சொல்றோங்கிறதுனால அங்க அறிவு பிரகாசம் அப்படி இருக்கு. அப்படி நின் தாள் புகுத பெற்று நான் அந்த தாள் இணைகளை நான் அடைந்தேன். ஏதாவது எனக்கு தான் நீ தரிசனம் கொடுத்துருக்க, எல்லாம் பண்ணிருக்க, எல்லாம் எனக்கு நீ ஆட்கொண்டு விட்டாய், எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நான் என்ன பண்றேன்னா ஆக்கையை போக்க பெற்று, நான் இந்த உடல்ங்கிற உணர்வை இன்னும் நான் கடத்த முடியல என்னால. உடல்ங்கிற உடல் நான் அப்படிங்கிற அதுதானே விபரீத பாவனை. இங்க பிரச்சனையே என்னன்னா அவருடைய விபரீத பாவனை தான். இந்த விபரீத பாவனைங்கிறது எனக்கு போக மாட்டேங்கிறது. நிறைய டெக்னிக்கலா ஒரு டேர்ம் சொல்றோம்,
ஆனா சொல்ற விஷயத்தினோட எல்லாத்தினுடைய பேர் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு நான்கிறதுல இருந்து என்னால வெளியில வர முடியுது. அது பல வகையா என்ன வந்து தடுமாற வைக்கிறது. இந்த உடம்புக்கான சுகத்தை தேட வைக்கிறது. அதான் போறேன். இந்த உடம்புக்கான சுகத்துக்காக நான் வந்து பல வகையான ஒரு இது வேலைகள்ல ஈடுபடுறேன். பல விஷயங்களை நோக்கி போறேன். உலகத்துல எங்கேயாவது ஏதாவது இந்த ஐம்புலன்களுக்கான சுகம் கிடைக்காதா அப்படின்னு அந்த மாதிரி நான் என்னுடைய மனசை வந்து வெளியில வந்து போக விடுறேன். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா, ஆக்கையை போக்க பெற்று நான் இன்னும் வந்து அந்த போக்க பெற்று அப்படின்னா அத நல்லா உணர்ற உணர்வு அப்படிங்கிறது எனக்கு வரலப்பா. அந்த ஆக்கையை போக்குவது, இது நான் அல்ல அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது எனக்கு வரல. அதனால நான் என்ன ஆறேன் அப்படின்னு சொன்னா, மெலிகின்ற எண்ணெய். மெலிகின்ற அப்படின்னு சொன்னா என்ன, நான் ரொம்ப வாடி போறேன். பொலிவு, மெலிவு. அவர் ஒரு எதுகை மோனைக்காக அதை போட்டிருந்தாலும் கூட, பொலிவு எப்ப வரும் அப்படின்னா, எந்த விதமான சம்சயமும் இல்லாத ஒரு ஒரு டயத்துல நமக்கு வந்து ஒரு பொலிவு இருக்கும். நம்ம ரொம்ப கிளியரா இருக்கும். கிளாரிட்டி இருக்கிற இடத்துல பொலிவு இருக்கும். மெலிவு அப்படிங்கிறது என்ன? மெலிவுங்கிறது ஒரு ஒரு சம்சயமோட இருக்கக்கூடிய ஒரு இது. நம்ம நன்னா இருப்போம், அழகா இருப்போம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா மைண்ட் வந்து கொஞ்சம் சஞ்சலமா இருக்கும். நமக்கு ஏதோ நமக்கு அந்த இடத்துல நம்மளால வந்து ஒரு ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணவும் முடியாது, காட்டவும் முடியாது, மற்றவாளுக்கு கொடுக்கவும் முடியாது, வாங்கிக்கவும் முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு இடம் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா மெலிந்து இருக்கும் அப்படிங்கறது அதைத்தான் குறிக்கிறது. இந்த மெலிவுங்கிறத பொதுவாக தமிழ் இலக்கியங்கள்ல யாருக்கு போடுறா அப்படின்னா, ஜென்ரலா யாருக்கு போடுறான்னா, நாயகனை பிரிந்து இருக்கக்கூடிய நாயகிக்கு அவள் மெலிந்திருக்கிறாள் அப்படின்னு போடுவோம். ஏன் மெலிந்திருக்கிறாள் அவளுக்கு? ஏன்னா அவளுடைய எண்ணம் எல்லாம் அவன் மேல இருக்கிறதுனால அது மெலிந்திருக்கு. இங்க ஏன் இவர் மெலிந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, இவரோட எண்ணம் எல்லாம் இறைவன் மேல இல்லாம இருக்கிறதுனால இவர் மெலிந்திருக்கு. இறைவன் மேல இல்லாம உலகத்தின் மேல எண்ணம் இருக்கிறதுனால, நான் இந்த உடம்பு முக்கியம்னு நினைச்சுட்டு இருக்கிற காரணத்தினால நான் மெலிந்து இருக்கிறேன். அதனால என்னை விட்டுடாதப்பா, நீ இதுக்காக என்னை விட்டுடாத. நான் இந்த இதுல ஒன்னொன்னுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹோம்ஒர்க் காட்டமா, ஒரு ஜீவனுக்கு வரக்கூடிய பிரதிபந்தங்கள் என்னென்ன, லிஸ்ட் ஆஃப் பிரதிபந்தாஸ் அப்படின்னு போட்டு முதல் 4 வரி அதைத்தான் சொல்றாரு. என்னை விட்டுடுதி கண்டாய்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கறத சொல்றாருல்ல. அதெல்லாம் லிஸ்ட் பண்ணினோம்னாலே நமக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் அவைட்டிங் அப்படிங்கிறது நமக்கு, ஒருவேளை நமக்கு இப்போ ஜென்மாந்திர வாசனையினால நமக்கு இப்போ இல்லைன்னா கூட இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு போல இருக்கே அப்படின்னு ஒரு இன்சைட் நமக்கு கிடைக்கும். அதுக்குதான் பகவான் அருளாளர்கள் வந்து இதெல்லாம் எழுதுறா நமக்கு ரொம்ப நம்ம மேல கருணை வச்சு. அப்படி என்னை விடுதி கண்டா என்னை விட்டுடாதே. அப்புறம் தான் அழி தேர் விளரி ஒலி நின்ற, அப்படி ஒரு அழகான பூஞ்சோலையில் இருக்கக்கூடிய அந்த தேன் வந்து சவுண்டும் கொடுத்து தேனும் வந்து சுத்திட்டு வரணும்னா அந்த தேன் எவ்வளவு உற்சாகமா இருக்கணும். இங்கெல்லாம் நமக்கு இந்த கவிதையை ரசிக்கிறதுக்கான இடங்கள் இதெல்லாம். அந்த ஏன் வண்டு உற்சாகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது அங்க. அந்த சாப்பாடு நிறைய பூ இருக்கு, நிறைய மகரந்தங்கள் இருக்கு, நிறைய இது இருக்கு, தேன் இருக்கு, நிறைய இது பண்ணலாம். அது மாதிரி இருக்கிறதுனால அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய பூஞ்சோலையின் விவரணை ரொம்ப அதனாலதான் அவர் அந்த மாதிரியான பூஞ்சோலையிலிருந்து எடுத்து தொடுத்த மலர் மாலையை சூடிக்கொண்டிருக்கும் போது வண்டு சுத்தின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாரு முன்னாடி இதுல பார்த்தோம். அது மாதிரி இங்க அந்த பூஞ்சோலையில் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கைக்கு அரசே, வலி நின்ற திண் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே. நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? நீ வந்து வலி அப்படின்னு சொன்னா இங்க வலிமையாக நின்று இந்த 3 புறங்கள் இருக்கே, திரிபுரம் எரித்தது அப்படிங்கிற கதை வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 புறங்கள், தங்கம் ஒண்ணு, இரும்பு கோட்டை ஒண்ணு, வெள்ளிக்கோட்டை ஒண்ணு. இந்த கோட்டைகள் எல்லாம் ஒரு ஒரு அரக்கர்கள் ஆண்டு வந்தார்கள். அந்த 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 அரக்கர்கள் எல்லோருக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த அரக்கர்களை அவர் அழிப்பதற்காக ஒரு போர் தொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமாறுது. அப்ப அதுக்கு வந்து மகாவிஷ்ணு உபகாரம் பண்றார், பிரம்மா உபகாரம் பண்றார், வில்லா நான் இருக்கேங்கிறாங்க, தேரா நான் இருக்கேங்கிறாங்க, எல்லாம் கிடைக்கிறது அவருக்கு. அவருக்கு எல்லா விதமான உபகரணங்கள், இது ஆயுதங்கள் எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் வந்துடுது. ஆனா இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணி சிவபெருமான் வந்து இந்த 3 கோட்டையை வந்து தகர்க்க போறான்னு. நீ என்ன பண்ணனா தின் சிலையால் அப்படின்னா மேருவை விண்ணாக வளைத்து இவர் என்ன பண்றாருன்னா மேருவை வளைச்சு நான் வந்து ஒரு அம்பை விட்டு இவனை இது பண்ண போறேன் அப்படிங்கிற பண்றாரு. ஆனா என்ன பண்ணாருன்னா ஜஸ்ட் ஒரு சிரிப்பு தான்.
அந்த சிரிப்புல அவர் வந்து அந்த 3 கோட்டைகளையும் எரித்து விடுகிறார் அப்படின்னு சொல்லி, அதுல என்ன குறியீடு அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய அனுக்கிரகமும், குருவினுடைய அனுக்கிரகமும் இருந்து, சாஸ்திர விசாரங்கள் நம்ம சரியா பண்ணும் பொழுது, இந்த 3 கோட்டைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய சத்வ, ரஜஸ், தமோ குணங்களால் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குகின்றன. இங்க பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் நமக்கு இதுவா சொன்ன புராணம், கதை அப்படின்னு சொல்லும்போது நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓ! ஒரு கோட்டை இருக்கு. ஓ! அது வந்து இந்த மாரி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சத்வ, ரஜஸ், தமோ குணங்களை தகர்த்தார் அப்படின்னு சொன்னா, ஹவ் கேன் ஐ ஹவ் கேன் ஐ விஷுவலைஸ் சம்திங் விச் இஸ் வெரி அப்ஸ்ட்ராக்ட். அதுக்காக வேண்டி புராணம் ஒரு கதை சொல்றது. அந்த கதையினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ வந்து ஒரு சிரிப்புனால இத நீ வந்து தகர்த்துட்டுறப்பா. நீ எரித்தாய் புறம் மாறுபட்டே. புறம் மாறுபட்டே அப்படின்னு சொன்னா பகைத்து, இந்த புறத்தை பகைத்து நீ எரித்தாய். மாறுபடுறதுன்னா, அவன வந்து அவன நீ வந்து எனிமியாக்கி நீ அவன வந்து இது பண்ற. இங்க என்னன்னா, எது எனிமியா இந்த சத்வரஜஸ் தமோ குணங்கள், சத்வம் சொல்லப்போனா சத்வகுணம் மட்டும் இருந்தா தான் நம்மளால படிக்க முடியும். இந்த ரஜஸ் தமோ குணங்கள வந்து நம்ம வந்து நீக்கினா மட்டும்தான் நம்மளால சத்வகுணத்துல இருந்து படிக்க முடியும். அதுக்கு நமக்கு இறைவனுடைய அனுக்கிரகம். இப்ப என்ன இவரோட ப்ராப்ளம் என்ன? இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய காட்சி கிடைத்த போது கூட, இறைவனே குருவாக வந்த போது கூட, என் மனம் அடங்கலன்னா, என் மனம் எதனால அடங்கலன்னா, கிருஷ்ணர் சொன்னது மாதிரி, காம ஏஷ, குரோத ஏஷ, ரஜோகுண சமுத்பவம். இந்த ரஜோகுணம் ஜாஸ்தியா டாமினண்டா இருக்கு. இந்த ரஜோகுணம் இருக்கே, அது ரொம்ப டாமினண்டா இருக்கு. அது எதையாவது அனுபவிக்க என்ன தூண்டிக்கொண்டே இருக்கிறது. நீ நினைச்சனா அதை சரி பண்ணலாம். எப்படின்னா, உனக்கு ஏற்கனவே ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. நீ ஜஸ்ட் ஒரு சிரிப்புல அந்த 3 கோட்டைய தகர்த்திய. அது போல எனக்கும் நீ அனுகிரகம் பண்ணணும். என்ன விட்டுடாத அப்படின்னு. இது ஒன்னொன்னுத்துலயும் ஒரு ஒரு பாடல்லையும் அவர் வந்து தன்னுடைய கீழ்மை, இறைவனுடைய பெருமை. தனக்கு என்ன வேணும் அந்த கீழ்மையை போக்கணும். அதுதான் இவருடைய ஒரு ஒரு பாடலினுடைய ஒரு போக்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கலாம். மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊறும் மட்டே மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே நீருபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே. நிறைய வந்து இந்த ஐம்பொறிகள் நமக்கு படுத்தக்கூடிய பாடு, இந்திரியங்களால நம்ம படக்கூடிய பாடு, இதுதான் வந்து பேசு பொருளாக இருக்கு அவருடைய எல்லா பாடல்கள்லையும் அப்படின்னு பார்க்கணும். பகவானும் சொன்னார், இந்திரியார்த்தேபியக ராகத்வேஷோ வியவஸ்திதோ. இந்திரியங்கள் விஷயங்களோட சேரும் பொழுதுதான் இந்த விருப்பு வெறுப்பு என்பது ஏற்படுகிறது. எனக்கு வேணுங்கிறது நான் அனுபவிக்கணும், வேணாங்கிறதுல இருந்து நான் விலகி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இந்திரிய விஷயங்களினுடைய சேர்க்கையினாலதான் அது ஏற்படுகிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, தயோகோ ந வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினோ. எப்படி வந்து அது திருடன் வந்து இழுத்துண்டு போறானோ எல்லா பொருளையும், அந்த மாதிரி இந்த இந்திரிய விஷயங்கள் இந்திரியங்களை இழுத்து கொண்டு போறது, அதன் வசம் ஆகிவிடாதே அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்த முக்கியமான ஒரு இது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அவர் குரு இல்லையா, அதனால அவருக்கு எல்லா ரைட்டும் இருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. நீ பண்ணித்தான் ஆகணும். இதை பண்ணலைன்னா நம்ம வந்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் ரேஞ்சுக்கு ஆயிப்போம். ஏன்னா நான் இல்ல எனக்கு நல்லா நான் வந்து படிக்கிறதெல்லாம் படிப்பேன். ஆனா அதை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு விஷயத்தையுமே படிக்கிறதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ற டயத்தை விட ஃபாலோ பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் நமக்கு அதிகமாகும். அதனாலதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு 3 இருந்தால் கூட உத்தமோத்தம அதிகாரியா இருந்தான்னா, அவனுக்கு ஜென்மாந்திர வாசனை, அவனுக்கு சாஸ்திர வாசனை இருந்துடுத்துன்னா ஸ்ரவணமே போறோம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரவணமே போறோம். சொல்லியாச்சுன்னா புரிஞ்சு போச்சு. ஓகே. அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு எப்படி இருக்குமானா, குரு வந்து தத்துவமசிய விளக்குவாராம். அவர் வந்து தத்துவமசியை விளக்கின உடனே குரு சிஷ்யன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு போயிடுவானாம். அதுக்கு மேல அங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அவனுக்கும் மௌனேன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ் இருப்பா இல்லையா, கொஞ்சம் உத்தம அதிகாரியா இருப்பா, கொஞ்சம் விஷயங்கள்லாம் புரியும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படும். அவங்களுக்கு தான் ஸ்ரவணம் மனனம் அப்படிங்கிறது.
இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பா சிரவணம் மனனம். மனனம்ங்கிறது சந்தேகத்தெல்லாம் தெளிவிச்சுக்கிறது. அந்த சந்தேகமெல்லாம் தெளிவிச்சுண்டா கூட ஐ எம் நாட் ஏபிள் டு புட் இட் இன் டு மை பிராக்டிஸ். என்னுடைய மயமா அந்த ஞானம் ஆகலையேன்னு நினைக்கிறவனுக்கு நிதித்தியாசனம் இஸ் மஸ்ட் அப்படின்னு சாஸ்திரம் வந்து 3 பிரிக்கிறது. எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்தந்த மாதிரி அதிகாரிகளை பொறுத்து அந்த இது விஷயம் வந்து சாரி அந்த இது வந்து பேதமாகுது. ஒருத்தருக்கு சிரவணமே போரும், ஒருத்தருக்கு சிரவண மனனம் தேவையா இருக்கு, ஒருத்தருக்கு சிரவண மனன நிதித்தியாசனம் தேவையா இருக்கு. ஆனா நாம புரிஞ்சுக்கணும், இந்த சிரவண மனன நிதித்தியாசனம்ங்கிறது தான் மேஜர் பாப்புலேஷன், அவங்கதான் மெஜாரிட்டி. அதனாலதான் சாஸ்திரம் நீ கட்டாயம் 3யும் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். இந்த 3ம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய இந்திரியங்கள் வசமாக நாம போகாம அதை நாம ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருப்பதற்கு நாம கத்துக்கிறோம். சாஸ்திரத்தின் மூலமா தான் அது நடக்குமே தவிர நாமளா ஏதோ ஒண்ணு நினைச்சு பண்ணோம்னா நடக்காது. ஏன்னா திருமூலர் சொல்றார், அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். திட்டுறார் அவர். என்ன அஞ்சையும் அடக்கு அடக்குன்னு? அஞ்சாங்க அடக்குறதுன்னா என்னப்பா அது? அதை நீ அப்படியே அடக்கிட முடியுமா? அப்படி அடக்கிறது அமரரும் இல்லர் அப்படிங்கிறார். அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை. அமரருக்கு கூட ஏன் இந்திரன் ஓடலையா? இந்திரியங்களுக்கு பின்னால இந்திரன் ஓடலையா? இல்லைன்னா எதுக்கு ரதி தேவி பக்கத்துல? இல்லைன்னா எதுக்கு ரம்பா திலோத்தமாலாம் சொர்க்கலோகத்துல? இந்திரியங்களுக்கு தானே விஷயமா அவள்லாம் இருக்கா. அப்படிங்கிற போது அது அடக்கிறதுங்கிறது இல்லப்பா, இங்க கான்செப்ட் அது கிடையாது. அஞ்சும் அடக்கின் அச்சேதனம் என்றிடுவர். அவர் அழகா சொல்றார், நான் அஞ்சையும் அடக்கிட்டேன்னா அச்சேதனம்னா என்ன? உயிரற்ற பொருள். உயிரற்ற பொருள் தானே அஞ்சும் அடக்கி உட்கார்ந்துருக்க முடியும். ஆனா நான் என்ன பண்ணணும்னா, அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அஞ்சையும் வெளியில போனாலும் அந்த விஷயங்களை இக்னோர் பண்றதுக்கான அறிவை நான் பெற்றேன். அப்போதான் நான் அஞ்சையும் அடக்கினவனாகிறேன். எனக்கு எல்லாம் கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு முகரும், நாக்கு சுவைக்கும், தோல் வந்து உணரும். ஆனாலும் அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், சுவை ஒளி ஊறு ஓசை ஐந்தின் வகை தெரிவான். இந்த வகைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வகை தெரிவான் கட்டே உலகு. வகைங்கிறது என்ன? எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும். அது கேட்கறதெல்லாம் நான் கொடுக்க கூடாது, நான் கொடுக்கறத அது வாங்கிக்கணும். அப்படி என்னோட கண்ட்ரோல்ல அதைத்தான் திருமூலர் லாஸ்டா சொல்றார், அஞ்சும் அடக்கா அடங்கா அறிவு அறிந்தேன். அது அடங்காதுங்கிற அறிவு எனக்கு கிடைச்சது. அதனால நான் அதை எப்படி நான் என் வசப்படுத்திக்கிறதுங்கிற அறிவை நான் பெற்றேன் அப்படின்னு. அது மாதிரி இங்க இவர் என்னத்துக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இங்கேயும் இவருக்கு இப்ப இவர் he has identified his enemy and told, இப்ப வந்து மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப. இந்த அஞ்சு வஞ்ச புலனைந்தும் இது மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இல்லையா? அவள் விலங்கு மனத்தான் விமலா உனக்கு கலந்த அன்பாகி. முன்னாடியே பார்த்த விஷயம் இது. அப்போ இந்த புலன்கள் என்ன பண்றதுன்னா வஞ்சிக்கிறது, என்ன வந்து ஏமாத்துறது. வஞ்சனை அப்படிங்கிறது எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது. நான் இந்த புலன்கள் எனக்கு நல்லதைத்தான் பண்ணுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். வஞ்சனைனாலே நாம ஒண்ணு நினைச்சு வேற ஒண்ணு நடக்கிறது தான் வஞ்சனை. அப்ப அது என்ன பண்றது? மாறுபட்டுங்கிற போது எனக்கே பகையாரு, எனக்கு பகைவனாகி. முன்னாடியே பார்த்தோம் மாறுபட்டே அப்படின்னு போன இதுல முடிஞ்சிருந்தது. அதுக்கு அர்த்தம் வந்து பகைவன் அப்படின்னு பார்த்தோம், பகையாக்கி அப்படின்னு. அதே மாதிரி இங்க மாறுபட்டுங்கிறப்போ எனக்கு பகையாகி என்னுடன் இருக்கக்கூடிய இந்த ஐந்து இது பொறிகளுமே என்னை வஞ்சிப்ப. நான் யான் முன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேன். உனக்கு தெரியுமா நான் ஏன் வந்து உன்னுடைய தாள் இணைகளை தொடவில்லைன்னு தெரியுமா? அதுகிட்ட ஏன் வரலன்னு தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஏன் வந்து படிப்பதற்கு கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறேன்? ஏன்னா எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்னோட 5 பொறிகள், அது என்ன வஞ்சிக்கிறதப்பா. விடுதி கண்டாய், என்னை விட்டுறாத. என்னோட ப்ராப்ளம் என்னன்னு உனக்கு நான் ஹானஸ்டா சொல்றேன், அதுக்காகவாவது என்னை விட்டுறாத. இப்படி சொல்றானே இவன் நல்லவனாச்சே, அவனுக்கு ஏதாவது பண்ணுவோமேன்னு நீ என்னை விட்டுறாம இருக்கணும். வினையே என் மனத்தே ஊரும் ஊரும் மட்டு அப்படின்னு சொன்னா தேன் அர்த்தம். ஊரும் வினையேன் மனத்தே, என்னோட மனசுல உன்னை பத்தி இந்த நமசிவாயன்னு நினைச்சாலே என்னமோ ஊறுதுப்பா. முன்னாடியே பார்த்தோம் நம்ம, ஊறும் தேனே அப்படின்னு. அது அப்படியே ஊறறதுப்பா. அப்படியே இந்த நாக்கு வந்து அது சுவைக்காக ஏங்கிறது. வினையேன் மனத்தே, வினையேங்கிறப்போ தீவினையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மனத்தில் கூட எனக்கு வந்து நல்வினையை மட்டுமே இருந்ததுன்னா உன் அடியார ஆயிருப்பேனே. எப்பயோ நான் உன்னுடைய பழ அடியார்கள் மாதிரி உன்னுடைய பாதம் பணிந்திருப்பேனே.
ஆனா நான் பண்ணலையே, நான் வெளியில தான் சுத்தின்னு இருக்கேன். அப்படிப்பட்ட வினையேன் மனத்தே, என்னுடைய மனசுல ஊறும் மட்டே தேனாக ஊறிக்கொண்டு தித்திக்கின்ற மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே, நிலை பெற்றிருக்கும் உத்தர கோச மங்கைக்கு அரசே, நீருபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே. பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னா, நீருபட்டே, நீருபட்டு அப்படின்னா திருநீரு பூசப்பட்டு அப்படின்னு அர்த்தம். உடம்பு முழுக்க திருநீரு பூசின்ற புக்ஷி பஸ்மோ இருப்பாங்க. தூடி அப்படிங்கிறா இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபுல்லா திருநீரு பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய, ஒளி காட்டும், எப்பவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய, இப்ப இறைவன்னாலே இப்ப இறைவனுடைய இதுவே என்ன, பிரகாசம் தான் அவருடைய முக்கியமான அடையாளமா காட்டின்னு இருக்க. முதலேருந்தே அதை தான் காட்டின்னு இருக்க, இப்பவும் அதை தான் சொல்றார். ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே, அந்த பொன்னார் மேனியனாக இருக்கக்கூடிய நெடுந்தகையே. நெடுந்தகையேனா பேரருள் புரியக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். நெடுந்தகையே அப்படின்னா பேரருள் புரியக்கூடியவனே. நீ என்ன 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 பண்ணணும் அப்படின்னா, நான் உனக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். நான் ஏன் வந்து உன்கிட்ட வராம இருக்கேன்னா, என்னோட 5 பொறிகள் தான் காரணம். அந்த 5 பொறிகள் எனக்கு வஞ்சனை பண்றது. நான் வந்து அதுகளை தப்பா சொல்லல, ஆனா அதுக போய் என்ன வஞ்சனை பண்றது. சோ நீ என்ன காப்பாத்து அப்படிங்கறத சொல்ற. அடுத்ததுதான். நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள ஐம்புலன்கள் கொண்டு வெறுந்தகையேனை விடுதி கண்டாய், விரவார் வெறுவ அடும் தகை வேல் வல்ல உத்தர கோச மங்கைக்கு அரசே, கடும் தகையேன் உண்ணும் தெள் நீர் அமுதம். அது அமுதம் தானே? அமுதம் பெரும் கடலே. அமுதம் பெரும் கடலே. சரி, நான் படிக்கும்போது எப்போ வரா மாதிரி இருக்கு. அப்படியா? எப்போ வருது? நான் படிக்கும்போது எப்போ வந்தது? ஓகே, எனக்கு நல்லா தான் கேக்குறது நீங்க படி. ஓகே. நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன் கொண்டு விடும் தகையேனை விடுதி கண்ட. நெடுந்தகைன்னு சொன்னதுக்கு நம்ம பார்த்தோம் பேரருள் புரிபவனே அப்படின்னு. இந்த பேரருள் புரிபவன் அப்படின்னு சொன்னா, அவன் தப்பு பண்ணாலும் அவனை வந்து காப்பாத்துறதுக்கு வரக்கூடியவன் தான் பேரருள் புரிபவனா இருக்க முடியும் இல்லையா? சாதாரணமா அருள் புரியறது அப்படிங்கிறத காட்டிலும், சாதாரணமா அருள் புரியறதுங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? எனக்கு யார் சரணாகதி பண்றாலோ அவர்களுக்கு நான் அருள் புரியறது அப்படிங்கிறது ஒரு நார்மல் திங் தான். ஆனா பேரருள்ங்கிறது அதுல என்னத்துக்காக அதை டிஃபரன்ஷியேட் பண்ற? இவ்வளவு குறைகள் உள்ள என்னை கூட நீ வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுனாலையும், அதை நீ செய்வாய் என்பதனாலையும் உனக்கு நெடுந்தகை பேரருளாளன் அப்படிங்கிற ஒரு பட்டம் உனக்கு கொடுக்குறேன். அப்ப நீ என்னை ஆட்கொள்ள, நீ என்ன பண்றன்னா, சொன்ன பேச்சுக்கு கரெக்டா நீ வந்து என்னை ஆட்கொள்ளத்தான் வருகிற. நீ என்னை எப்படியாவது இந்த ஐம்பொறிகளிலிருந்து காப்பாற்றி என்னை காக்க வேண்டும் என்பதற்காக நீ நிறைய இது வேதங்களையும் ஆகமங்களையும் நீ வந்து கொடுத்திருக்கிற. அதை எடுத்து சொல்வதற்கான பலவிதமான குருமார்களையும் நீ கொடுத்திருக்கிற. இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ எல்லாம் வெறும் புக் ஷெல்ஃப்ல இருக்குப்பா, போய் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லல. அதை யாரெல்லாம் எடுத்து அனுபவித்து அதை அந்த அந்த ரசானுபவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் இருக்கிறார்கள். ஆனா நான் என்ன பண்றேன் தெரியுமா? ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேன். நீ பெரும் தகையா இருக்க, நான் உன்னை விடும் தகையா இருக்கேன். உன்னுடைய அந்த கருணையை நான் ஏற்றுக்கொள்வதற்கு என்னை பாத்திரமாக்கிக் கொள்ளவில்லை. அதுதான், இவ்வளவு கருணை இருக்கக்கூடிய உன்னுடைய கருணைக்கு நான் என்னை பாத்திரமாக்கிக் கொள்ளாமல் தொடர்ந்து நான் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கும். நீ வந்து இன்னைக்கு சொன்னியானா, சரிப்பா ஏதோ சொல்லியிருக்கான் அந்த சிவபெருமான், அதனால நாம இன்னைக்கு கொஞ்சம் குட் பாயா இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு நாள் இருக்கேன். அடுத்த நாள் பழைய குருடி கதவு திறனேன்னு என் புத்தி திரும்ப போயிட்டு வெளியில போயிடுது. அப்ப நான் என்ன பண்றேன்? அப்ப உடனே நான் வந்து ரிக்ரெட் பண்றேன். ஐயோ, ஒரு நாள் பொழுது போயிடுத்தே, இந்த பொழுது திரும்ப வருமா அப்படின்னு என் மனசு வந்து திரும்ப கேட்கறது, என் புத்தி கேட்கறது, என்ன இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே, இதனால உனக்கு என்ன லாபம், நீ இப்படி போனியே வெளியில, நீ சிவபெருமானை இன்னைக்கு நினைக்கவே இல்லையே, இப்படி எல்லாம் என் மனசு கேட்டாலும் கூட மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா அதும் போக்குல தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். அடும் தகை விடுதி, நீ அப்படி இருக்கக்கூடிய என்னை விடுதி கண்டாய், விட்டுடாத. நான் என்னுடைய குறை வந்து ஈவன் நீ வந்து முன்னாடியே பார்த்தோம், வளைத்து ஆண்டு கொண்ட போது கூட நான் உன்னை விட்டு ஓடினேன் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். நம்ம இந்த முதல் 10 பாடல்களுக்குள்ளாகவே சொன்னார். அது மாதிரி இங்கேயும் நீ என்னை ஆண்டு கொள்ளும் பொழுது கூட நான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையவனாக இருக்கிறேன். அதனால் நீ என்னை விட்டுடாத.
விரவார் வெறுவர். விரவார் அப்படின்னு சொன்னா பகைவர்னு அர்த்தம். பகைவர்கள் எல்லாம் வெறுவன அஞ்சுவதுன்னு. பகைவர்கள் எல்லாம் அஞ்சும்படி அடும் தகை வேல், கொல்லும் தன்மையுடைய திரிசூலம் வேல், அந்த சூலாயுதம் இருக்கே, அதை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்னா, பகைவர்களை எல்லாம் பயமுறுத்தி அவர்களை எல்லாம் கொல்லக்கூடிய ஒரு திரிசூலத்தை நீ கையில் கொண்டிருக்கிறாய். தகை வேல் வல்ல, அந்த வேல் வச்சுட்டு இருந்தா பத்தாது, அதை எரிஞ்சா அவன் சாகணும், அந்த மாதிரி எரியணும். சும்மா அலங்காரத்துக்கு வேல் வச்சுட்டு சூலத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அலங்காரத்துக்கு வச்சுக்கல பகவான். பகவானுடைய வேல் எங்கெல்லாம் பகை இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த திரிசூலம் அந்த பகையை முற்றாக அழிக்கக்கூடியது. அப்ப என் பகை என்ன? என் பகை ரெண்டு தான். என்னோட சோம்பேறித்தனம், என்னுடைய ரஜோகுணம். என்னுடைய தமோ குணம், என்னோட ரஜோகுணம். நான் ரஜோகுணத்தினால நான் வெளியில இருக்கிற இன்பத்துக்கு ஓடுறேன். சோம்பேறித்தனத்தினால நான் நீ சொல்லி இருக்கக்கூடிய அருள் நூல்களை படிக்க மாட்டேங்கிறேன். நான் குரு கிட்ட உட்காந்து பொறுமையா படிக்கவும் மாட்டேங்கிறேன். நான் சிந்திக்கவும் மாட்டேங்கிறேன். இதனாலதான் எனக்கு பிரச்சனை ஏற்படுறது. உன்னுடைய அந்த பகை கெடுக்கக்கூடிய வேல் இருக்கே, அது பகையை முற்றாக அழிக்கக்கூடியது. அந்த குறியீடு எதை குறிக்கிறதுன்னா, என்னுடைய பகையையும் நீ முற்றாக அழிக்கணும் அப்படிங்கறத குறிக்கிறது. அப்ப உத்தர கோச மங்கைக்கு அரசே, எதுக்கு சொல்றேன்னா அந்த வல்லங்கிற வார்த்தைக்காக. இங்க எந்த வேர்டுமே ஃபில்லர் கிடையாது. எல்லா வேர்டுக்கும் இன்ஹெரண்ட் மீனிங் இருக்கு. அதனாலதான் நம்ம ஒரு வேர்டை பாக்குறோம். ஏன்னா இந்த சீர் வரணுங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு போட்டார் அப்படின்னு அந்த மாதிரி போடுறது, அந்த கண்டாய் ஒன்றுதான் அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லா இடங்கள்லயும் அவர் ஏன் இந்த விசேஷணத்தை பகவானுக்கு கொடுக்கிறாருன்னு நம்ம சிந்திக்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தையும் நமக்கு உபயோகமா இருக்கு. பகவானோட பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது நமக்கு ரொம்ப யூஸா இருக்கு. உத்தர கோச மங்கைக்கு அரசே, கடும் தகையேன் உண்ணும் தெள்நீர் அமுதம் பெரும் கடலே. கடும் தகையேன் அப்படின்னா ரொம்ப தளர்வா இருக்கேன்ப்பா, நான் ரொம்ப தளர்வுற்று இருக்கிறேன். கடும் தகையேன் அப்படின்னா ரொம்ப தளர்வா இருக்கு. தளர்வு ஏன்? மெலிந்தேன்னு சொன்னார், இப்ப தளர்ந்தேன்னு சொல்றார். மெலிந்தேன் ஏன் பார்த்தோம்? உலகை நோக்கி என்னுடைய புத்தி போறதுனால நான் மெலிந்தேன். அதே மாதிரிதான் இங்கேயும் உலகை நோக்கி என்னுடைய புத்தி போறதுனால உன்கிட்ட இருந்தா நான் நல்ல புஷ்டியா இருந்திருப்பேன். நான் இப்ப தளர்வுற்று இருக்கிறேன். காரணம் என்ன? எனக்கு அங்க போறேனே தவிர ஃபுல்லா ஹாப்பினஸ் கிடைக்கல. ஏதோ ஒரு சமயத்துல நல்லா இருக்கு, அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இன்பம் துன்பமா மாறிடுறது. அதனால இது கிருஷ்ணர் கீதையில சொல்லுவார், எவ்வளவு நீ முயற்சி பண்ணாலும் சரி, எதோ ஹெப்பி கவுந்தேய புருஷம் புருஷஸ்ய விபஸ்சிதக, எவ்வளவு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு பண்டிதனாக இருந்தாலும் கூட இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனக. ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸ்லோகம் இது சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும், அவனுக்கு முயற்சியில ஒரு குறையும் இல்ல, பண்றான். ஆனாலும் இந்த இந்திரியங்கள் டாமினேட் பண்ண. இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, தன் மேலையும் குறை சொல்லிக்கிறார், இந்திரியங்களும் வஞ்சனை பண்றதுன்னு சொல்றாரு. ரெண்டுமே இருக்கு. நான் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கவே இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம நினைச்சு புரிஞ்சுக்கலாம், எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் இந்திரியங்கள் தான் டாமினேட் பண்றது அப்படிங்கறதும் இங்க ஒரு அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், அவனே ஜெயிச்சுட்டு இருக்கான் எப்ப பார்த்தாலும். யாரு? இந்திரியமே ஜெயிச்சுட்டு இருக்கு. நான் ஜெயிக்கவே மாட்டேங்கிறேன் ஒரு வாட்டி கூட. அப்ப நான் தளர்ந்து போவேனா மாட்டேனா? டெஃபினட்டா நான் தளர்ந்து போவேன். அதனாலதான் நான் எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பே சீக் பண்றேன். என்கிட்டயே என்னாலேயே இந்த இந்திரியங்களை ஜெயிக்க முடியும்னா நான் எதுக்கு உன்னை விடுதி கண்டாய்ன்னு உங்ககிட்ட நிக்க போறேன்? உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் இருக்கே, அது எப்பேற்பட்ட பகைவரையும் அடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால என்னால என் பகையை ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அந்த பகையை நீ அழித்து கொடு அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. அது எப்படி இருக்கு? உண்ணும் இது இங்க அந்த பெரும் அமுதம் பெரும் கடலேங்கிறத ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா, நான் தளர்வுற்று இருக்கேன் இல்லையா, அப்ப சக்தியே இல்லை எனக்கு. அந்த சக்தி எனக்கு எப்படி ரீகைன் ஆகும்னா, நான் உண்ணும் தெள் நீர் அமுதம் பெரும் கடலே. உன்னுடைய அந்த நமசிவாயங்கிற அந்த வார்த்தையை சொல்றேன் இல்லையா, போன இதுல சொன்னார், அது எனக்கு தேன் ஊறுறதுன்னு. இங்க அதுதான் உயிர் காக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது. அமுதம் அப்படின்னு சொன்னா உயிர் காக்கக்கூடியது. நம்ம வான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று அப்படின்னு பார்த்தோம். நீர் தான் அமிழ்தம் அப்படின்னு அங்க பார்த்தோம். இங்கேயும் என்ன சொல்ற, தெள் நீர் அமுதம் பெரும் கடல். ரொம்ப தளர்ச்சியா இருக்கேன்.
அப்ப உடனே என்ன பண்ணுவா? யாராவது வந்து, "இந்தாங்க கொஞ்சம் வாட்டர் குடிங்க. கொஞ்சம் சோடா குடிங்க." அப்படிதானே குடுப்பா. அப்படி நான் தளர்வுற்று இருக்கும் பொழுது, நான் நான் பருகக்கூடிய நீர் எப்படி இருக்குன்னா, அந்த தளர்ச்சியை போக்கி எனக்கு உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய அமுதமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அமுதமானது நீதான். உன்னுடைய வார்த்தை நமசிவாய என்ற பதம் தான் எனக்கு அப்படி இருக்கிறது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, பகைவர்களை எல்லாம் அஞ்சி நடுங்கச் செய்யக்கூடிய, அவர்களை எல்லாம் விரட்டிக் கொல்லக்கூடிய அந்த சூலாயுதத்தை கொண்டு எனக்கு வஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகைவர்களை எல்லாம் நீ அழிப்பாயாக. அதுதான் ரிக்வெஸ்ட் வந்து வச்சிருக்க அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம வந்து மீதி இருக்கிற பாடல்களை சம்பவம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பேசுவினே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சம்பவம்.